என்று சொல்லுவார்கள், உலகம் உள்ளக ஈக்குவல் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அந்த விஞ்ஞான வளர்ச்சியை வைத்து ஒரு மாணவன் தன்னை உயர்த்தி கொள்ளவும் முடியும், அதில் அவனுடைய நிலையை தாழ்த்தி கொள்ளவும் முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, டிவியில பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு தகவல் தொடர்பு துறை என்பது எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. உலகத்தில் மூளை முழுக்கில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்த நொடிய உலகம் முழுவதும் பரவி மாணவர்களுடைய அவர்கள் அறிந்து கொள்கின்ற வகையில விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். அந்த வகையில் இன்று நீங்கள் அதை பார்த்தால் அதில் பல விதமான தீமைகளும் இருக்கின்றன. நீங்க பார்த்துருப்பீங்க, மாணவ செல்வங்கள்லாம் டிக்டாக் என்ற ஒரு செயலை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளவு சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் அது சம்பந்தமான கேள்விகள் வந்த பொழுது கூட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அரசு அதை தடை செய்வதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பதிலளிக்கிறார். என்னோட அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். அந்த அளவிற்கு நாம் எது நல்லதோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வயதில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தருணம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம். யார் என்னவாக வேண்டும், படித்து முடித்து எந்த சூழ்நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள், உங்களுக்கு போதுமான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்திருக்கிறார். எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் இது போல தமிழகத்தில் கூட வேறு எந்த மாநிலத்திலும் கல்விக்காக இவ்வளவு பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,000 கோடி ரூபாயை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறைக்காக வாரி வழங்கி இருக்கிறார். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எளிதாக செல்ல வேண்டும் என்பதற்காக நான் வைக்கக்கூடிய போக்குவரத்து துறையில கூட 29 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லாமல் பேருந்து பயண அட்டைகளை வழங்குகிறோம். அதுக்காக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மிதிவண்டிகளை வழங்குகிறோம். அதே போல உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்குகிறோம். அந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நல்ல நிலையை அடைய வைக்க வேண்டும் என்று சிரமப்பட்டிருக்க அவர்களுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையிலும், உங்களை இந்த நிலையை உருவாக்கி ஆசிரியர்களுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையிலும் நீங்கள் எல்லாம் படித்து நன்கு முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய புத்தக திருவிழா என்பது 3வது ஆண்டாக நான் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. முதலில் தெய்வ மண்டபத்தில் நடந்தது, அதன் பிறகு பிரேமகா மண்டபத்திலே, இன்று மீண்டும் அதே பொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய இந்த புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். ஆண்டுதோறும் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்று சொன்னால் புத்தகம் படிப்பது என்பது இன்றைய மாணவர்கள் மத்தியில் மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் கையிலேயே ஒரு செல்லு, எந்த நேரம் செல்ல அந்திக்கே இருக்கிறதா வேலையா இருக்கு. செல் இல்லாத காலத்துல புத்தகம் படிச்சாங்க. இன்னைக்கு படிப்பை படிக்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வேலை பண்றோம்னா செல். எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அப்படிதான் படிக்குது, 3வது தான் படிக்குது, செல்லு தான் வச்சுருக்கு. எந்த நேரம் கை செல்ல பிடிக்கிட்டே சாப்பிடணும். அதனால அந்த இப்பொழுதே சொல்லணும் குழந்தைகளுக்கு, சும்மா தேவையில்லாமல் அது செல்ல நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டு புத்தகங்கள் என்பது பொக்கிஷம், ஒரு மனிதனுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். உங்களுடைய பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அம்மாவர்களாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவர்களை எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தால் அவர் முதலமைச்சராக இருந்த பதவியை வைத்து இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு நல்லாட்சி நடத்தியவர். 8 மொழிகளை சரளமாக பேசக்கூடிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த மொழியில பேசினாலும் அதற்கு தயங்காமல் சரணமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமைமிக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படிச்சு 8வது வரைக்கும் படிச்சுக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆங்கில நாவல்களையும் ஆங்கில இலக்கியங்களையும் மற்ற இலக்கிய நூல்களையும் படித்து தன்னுடைய அறிவு திறமையை வளர்த்தி கொண்டதால் தான் அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை உன்னத நிலையை அடைய முடிந்தது என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் கூட எந்த துறையை பற்றி யார் கேள்வி கேட்டாலும் அடுத்த நிமிடமே பதில் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை புரிந்த தலைமையாக அம்மா இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு துறைகளிலே ஒரு திறமை இருக்கும். அவர்கள் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, என்ன பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்று சொல்லுவார்கள். இது ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் அது ஒரு விதையாக அவர்களுக்கு மனதில் இருக்கும். பேச்சு போட்டி என்பது மனிதன் மேடையில இருந்து பேசும் பொழுது சபையில் இருக்கக்கூடிய அந்த கூச்சத்தை போக்கக்கூடிய வகையில் இன்று மாணவர்கள் பேச்சு போட்டியில் சிறந்து விளங்குகிறார்கள். கட்டுரை போட்டி என்பது அவருடைய திறமையை வளர்த்துக் கொள்கின்ற வகையில் ஓவிய போட்டி என்று எத்தனையோ விதமான திறமைகள் இருக்கின்றன. திறமைக்கு ஏற்றவாறு இன்றைய சூழ்நிலையில் வேலை வாய்ப்புகள் குறைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் எண்ணி கேட்டாங்க உரைநடை எந்த பிறவியின் புண்ணிய பலனோ என்னையும் இப்பிறவியில் நன்றாக படைத்த இறைவனை வணங்கி கல்லூரி